நம்ம சப்ஸ்கிரைபர் ஆப்பிள் ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸை பற்றி பேச சொல்லியிருந்தாரு. 17 ப்ரோ மேக்ஸை பற்றி நிறைய பேசலாம். ஏன்னா ஆப்பிளோட ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸு, அது இல்லாமல் இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாலும் ஒரு மட்டமான டிசைனை கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான கேமரா, அவுட்ஸ்டாண்டிங் வீடியோ பர்ஃபார்மன்ஸு, நல்ல பேட்டரி லைஃபு, எக்ஸலண்ட்டான டிஸ்பிளே, இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லையும் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ்லையும் எங்கேயும் குறை வைக்கல. அதாவது அவங்களோட ட்ரூ ஃப்ளாக்ஷிப் அது. ஸோ அந்த பேஸ் பார்க்கும்போது 17 ப்ரோ மேக்ஸ் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் டிவைஸாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைஸாக ஆப்பிளில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதோட டிசைன் தவிர மற்ற எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வச்சிருக்கான். ஆனால் அதில் என்ன ஒஸ்டான சினாரியோ இருக்குது அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேர் ப்ளஸ் போட்டு வாங்குறது தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா சப்போஸ் நீங்கள் கீழே போட்டுறீங்க அப்படின்னா சொத்து எழுதி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் கையில் வச்சு சுற்றுவீங்க. ஸோ இப்போ இந்த ஃபோன்லாம் கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக செலவாகாது. இப்போ இதோட டிஸ்பிளே என்ன ஆல்மோஸ்ட் ஒரு 10K ஒரிஜினலாக போகிறதா இருந்தால், டூப்ளிகேட்டாக போனீங்கன்னா இன்னும் காஸ்ட் கம்மியாகும்னு வச்சுக்கலாம். பட் ஆப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பஞ்சாயத்தாக இருக்கும். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கேர் ப்ளஸ் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் இந்தியாவை தவிர வெளியே எங்கன்னா வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஊரில் நீங்கள் கேர் ப்ளஸ் போட்டு வாங்கினாலும் நம்ம ஊரில் விற்கிற காஸ்ட்டை விட கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ 17 ப்ரோ மேக்ஸ் தாராளமாக வாங்கலாம். காசு இருந்தால் தாராளமாக அதை ஜாலியாக யூஸ் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ.